evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வீடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய வீடியோ. அதாவது நாம் பண்ணுற செயலே பார்த்தீங்கன்னா நிறைய தவறான செயல்கள் இருக்கும், நமக்கே தெரியாமல் செஞ்சுட்டே இருப்போம். அதாவது சாப்பிட்டக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்றது, இல்லை நைட்டு என்னென்ன சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமலே நம்ம பண்ணுற நிறைய பழக்க வழக்கங்களால் தான் நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு 6 டிப் மட்டும் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாதா, நான் இதை தான் நான் நைட்டு பண்ணுவேன், எது சாப்பிட்டோன்னே இது சாப்பிடக்கூடாதா, நான் சாப்பிடுவேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு நம்மளே தெரியாமல் பண்ணுற விஷயங்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடும். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்குள்ள பெல் ஐகான் அதை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்க நோட்டிபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பரா பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணக்கூடாது, எப்பப்போ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படி தான் நான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டோன்னே என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு 3 டிப் பார்ப்போம். அப்புறம் நைட்டு என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு 3 டிப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் பண்ணுற பழக்கம் என்னென்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே காஃபியோ டீயோ குடிப்பாங்க. இது நிறையா எங்கள் வீடுகளே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டீ கொடு, நானும் சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டோன்னே அந்த டீ குடிச்சாதான் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டீ குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உணவை செரிக்கிறதுக்கு தாமதப்படுத்தும். அதனால செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் வரும். அதனால கண்டிப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேநீர் குடிக்காதீங்க. முதல்ல தேநீர் குடிக்கிறது ஒரு கெட்ட கழுது. அதனால காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தா குடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக கிரீன் டீ குடிக்கலாம், வெந்தய டீ குடிக்கலாம். இந்த மாதிரி மூலிகை டீயா மாத்துங்க. அதுவுமே காலையில ஒருக்க சாயங்காலம் ஒருக்க மட்டுமே குடிங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒருக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருக்குன்னு சொல்லி குடிக்காதீங்க. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் வீடுகளில் இன்னைக்குமே சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடுவாங்க. அதாவது வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம் சாப்பிட்ட உடனே பக்கத்துல வச்சிருப்பாங்க. அந்த பழத்தை சாப்பிடுவாங்க. அப்பதான் நல்லதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் அப்படிதான் நம்மளோட செரிமானத்தை லேட் ஆக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உணவு குழாய்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும். பழங்கள்ங்கிறது நம்ம தனியாக தான் சாப்பிடணுமே தவிர சாப்பாட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஒரு சில வாழைப்பழத்தை சாப்பாட்டில் வச்சுலாம் சாப்பிட்ற ஆளுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட செரிமானத்தில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் எடை, அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க யோசிச்சு பார்த்தாலே தெரியும். சாப்பிட்டதுக்கப்புறம் தேநீர் குடிக்கிறது, இந்த மாதிரி பழம் சாப்பிட்றது அவங்க ரெகுலராக வச்சுட்டு இருப்பாங்க. இதனால தான் உங்களோட உடல் எடை உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக மாறி இருக்கும். மூணாவது பழக்கம் என்னன்னா, சாப்பிட்டோன்னே தூங்குறது. நம்ம ஆளுகளை நிறைய பேர் பண்ற பழக்கமே சாப்பிட்டு கையை கழுவணும்னு டப்பான்னு அவங்களுக்குள்ள படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அப்பதான் தூக்கம் நல்லா வருமா. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பிட்டோன்னே கண்டிப்பா ஒரு ரொம்ப நேரமாவது கேப் விடணும். அப்பதான் செரிக்கும் சாப்பாடு. நம்ம ஏன்னா தூங்கினோடனே அந்த செரிமானம் வேகமா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த உறுப்புகள் அந்த வேலையை நிறுத்த ஆரம்பிச்சிடும். அதனால செரிமானம் நடக்காம மந்தமா இருக்குது, காலையில மலச்சிக்கல் பிரச்சனை வருது, இல்லைன்னா தொந்தி வருதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் இந்த இரவு சாப்பிட்டோன்னே நம்ம தூங்குற இந்த தூக்கமான ஒரு பழக்கம் தான். அதனால இரவு சாப்பிட்டோன்னே எப்பயுமே 1 மணி நேரம், கண்டிப்பா டாக்டர்லாம் சொல்லுவாங்க 2 மணி நேரம் தூங்காதீங்க, குறைஞ்சது 1 மணி நேரமாவது தூங்காமல் இருங்க, வாக்கிங் போங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்களே தவிர படுக்காதீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே இந்த 3 பழக்கங்களும் பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் 3 டிப். அடுத்த செகண்ட் 3 டிப் என்ன அப்படின்னா, பழங்கள், அதாவது என்னென்ன நம்ம காலையில் சாப்பிடணும் மாலையில் சாப்பிடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் அப்படின்றது விலை காஸ்ட்லியானது, அது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் உடலில் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியும். அதனால் ஆப்பிளை எப்போனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. ஆப்பிளை காலையில் மட்டும்தான் சாப்பிடணும். அதாவது நைட்டு கண்டிப்பாக ஆப்பிள் பழம் சாப்பிடவே கூடாது. வாழைப்பழமும் அதே மாதிரி தான், காலையில் தான் சாப்பிடணுமே தவிர நைட் இன்னுமே சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சில, அதாவது நாட்டு வாழைப்பழத்தை தவிர வேற எந்த வாழைப்பழத்தையும் மாலையில் நம்ம சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டோம்னா வயிறு மந்தமாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி வயிறு சொல்லுவாங்க இல்லையா, மந்தமாக இருக்கு, எனக்கு காலை பசிக்கவே இல்லைன்னு சொல்கிறது காரணம் என்னன்னா இந்த நைட்டு சாப்பிட்ற பழங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர். லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம், தயிர் தான் பார்க்க போகிறோம். தயிர் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு பழக்க வழக்கம். ஆனால் அந்த தயிரை
காலையிலையோ இல்லை மத்தியானமோ தான் சாப்பிடணுமே தவிர இரவு வந்து தயிரை ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணிடுங்க. ஏன்னா தயிர் வந்து செரிமானத்தை ரொம்ப வந்து குறைக்கும். அதனால் நைட்டு தயிர் சாப்பிட்டு படுக்கிறனால செரிமானம் இல்லைன்னா சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயிரை வந்து நைட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன அந்த 6 பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்க பழக்கம் தான். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணாலே போதும், நம்மளோட உடல் வந்து முழு ஆரோக்கியத்துடன் எப்பயுமே இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.